அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், காதலே கேட்கல. ஆண்டவர் இந்த 3ஆவது நாள் பிபிஎஸ்ஸை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பதற்காக ஒரு 5 நிமிடம் எழுந்து இருக்கிற இடங்கள்லே முழங்கால் பண்ணிட்டோ இல்லை எழுந்து நின்றோ உங்கள் விருப்பம். எழுந்து நிற்க முடிஞ்சால் நின்றுங்க. ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நம்ம ஆராதித்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போவோம். அல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய் நம்பிக்கை அங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய் நம்பிக்கை அங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனில் எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கையை தட்டி எல்லாரும் சீயோனில் எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும், எவரெனக்கெதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் அலை மோதினாலும், எவரெனக்கெதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோன் எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. அவர் நான் என்று நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூச்சுமாய் ஆண்டவரை பார்த்து முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்று அவர் நான் என்று நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்பேன் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர். கண்களை மூடி கடைசியாய் நான் விசுவாசிப்பேன் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கருத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூச்சுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார். மூச்சுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை. இயேசு நான் என்று நம்பும் கண்மலை. ஆண்டவரே, இந்த நாள் விபிஎஸ் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. இந்த டீச்சர்ஸ் டிவிஷனையும் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இஸ்லாம் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த 3ஆம் நாள் விபிஎஸ் கூட நாம் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதுவும் டீச்சர்ஸ் டிவோஷனில் நம்ம எல்லாரும் வந்து காலையில் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாக கர்த்தர் நம்ம கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய விபிஎஸோட தலைப்பு வந்து வல்லவரில் நிலைத்திரு. அதான வாசம், வல்லமையில் நிலைத்திரு. ஆண்டவர் நமக்கு தருகிற வல்லமையிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்குள்ளே
அந்த வல்லமை இருந்தது. அல்லேலூயா. பேதுரு இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, ஜெப வேலையாகி 9ஆம் மணி வேளையிலே பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவாலயத்தில் சென்ற பொழுது, அவரிடத்துல பிச்சை கேட்டவனிடத்திலே வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, எழுந்து நட என்று நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி வலது கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். அவனுடைய கைகளும் கால்களும் பலன் கொண்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான். அல்லேலூயா. எனவே அவன் நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். அதற்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான், தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பேதுருவுக்குள்ள இருந்தது. அந்த வல்லமை அந்த அந்த அங்கே இருந்த அந்த நபருக்குள்ளே சென்றது. அல்லேலூயா. அவர் சிறு பிள்ளை இல்லை, ஒரு 40 வயசு ஆன ஒரு ஆள். ஆனால் நம்மளுக்கு கிட்ட இன்னைக்கு ஆண்டவர் நிறைய சிறு பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த அந்த முடமான சிறு பிள்ளையை போல, முடமான அந்த நபரை போல தான் இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைங்க நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்களை தூக்கி விட வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் இந்த வசனத்தை தியானிக்கிறது உண்டு. அப்போ நம்ம தூக்கி விடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஏசியா 35 கூட அடிக்கடி நான் ஞாபகம் வச்சு, நான் அதை அடிக்கடி என்னோட இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் அதை பேசிக்கொண்டே இருப்பார். தளர்ந்த கைகளை நம்ம திடப்படுத்தணும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும். நம்ம தான் தூக்கி விடணும். சிறைப்பட்டவர்களை நம்ம விடுதலையாக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறாருன்னா அதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறதுக்கு வேற எதுவும் நம்ம சாகசம்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, விடுதலையாக்குவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் வல்லமை உள்ளவர், அவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். சரி, அவர்களுடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் கடைபிடித்த ஒரு 4 காரியத்தை மட்டும் இந்த காலை நேரத்தில் இந்த டீச்சர்ஸ் டிவோஷனில் நம்ம பார்க்கலான்னு சொல்லி நான் காலையில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இருதயத்தில் அதை நினைப்பூட்டினார். எனவே அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வல்லமையிலே நிலைத்திருப்பதற்கு, அதாவது வல்லமையில் நிலைத்திரு அப்படின்னு இன்னைக்கு நம்ம தீம் நம்மளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போது அந்த வல்லமையிலே நிலைத்திருப்பதற்கு அவர்கள் செய்த காரியம். 2ஆம் அதிகாரத்தில் அவர் அபிஷேகம் பெற்றாலும் எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியை போல அன்றைக்கு பொழிந்தருளினார். ஆனால் அதை தக்க வைத்து கொள்ள, அதில் நிலைத்திருக்க அவங்க செய்த ஒரு 4 காரியம். அதை மட்டும் நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். 42ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 4 காரியம். அப்போ அது முடிஞ்சவொடனே, அந்த வசனம் முடிஞ்சவொடனே அடுத்த வசனத்துல வாசிங்க. செய்யப்பட்டன. அப்போ இதுல அவங்க தரிச்சிருந்ததுனால அவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை அதிகமாய் பெருகினது. அவர்களாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. எதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு திரும்பியும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் எப்படி தரித்திருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தாங்க. இதுதான் நிலைத்திருத்தல். ஆண்டவருக்குள்ள உறுதியாய் நம்ம நிலைத்திருக்கணும். எதுலன்னா அப்போஸ்தல உபதேசம். இந்த அப்போஸ்தல உபதேசம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த ஒரு 4 காரியம் என்னன்னு சொன்னா, ஒன்று என்னது, ஃபர்ஸ்ட் குத்து விளக்கு இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் 2வது மேஜையில் வைக்கப்பட்ட அப்பங்கள் 2 செட்டு, ஒரு பக்கம் 6, இன்னொன்று பக்கம் 6, ரெண்டு சமூக தப்பங்கள் 2. அப்புறம் இன்னொன்று இருந்துச்சு அந்த இதுக்குள்ள தூபபீடம், சரியா? 3 காரியம், சரியா? அந்த டேபிள் 1, அப்புறமா குத்து விளக்கு, அப்புறம் தூபபீடம். இதை வச்சு தான் இன்னைக்கு 4 காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் முதல்ல குத்து விளக்கு ஆண்டுடைய வசனத்தை குறிக்கிறது, உபதேசத்தை குறிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போது பேதுரு சொல்லுகிறார், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அப்போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள யார் தான் செல்ல முடியும்னா ஆசாரியர் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் செல்ல முடியும். நம்மையும் கர்த்தர் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றி அவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்ம கிருபை தந்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வாழுகிற நமக்கு இந்த 4 காரியங்களும் ரொம்ப அவசியம். அதை தான் அப்போஸ்தலர்களும் கடைபிடிச்சாங்க. அந்த 4 காரியம் என்னன்னா, முதல்ல அப்போஸ்தல உபதேசம்.
அதுதான் அந்த குத்துவிளக்கு மெனோராவை குறிக்கிறது. அந்த குத்துவிளக்கு எதை குறிக்கிறது? தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம். எனவே அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்த வசனத்தை நேசிக்கும் போது, அதை வாசிச்சதை பற்றி யோசிக்கும் போது, அதை மற்றவங்களுக்கு போஷிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை வல்லமையை விளங்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வசனத்தினால வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல அப்போஸ்தல உபதேசத்துல நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அதாவது வசனத்துல நிலைத்திருக்கணும். எதற்குமே வசனத்தை சார்ந்தவர்களா இருக்கணும். வேதத்தை சார்ந்தவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது அந்யோன்யம், ரெண்டாவது அப்பம் பிட்குதல். ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். இந்த அந்யோன்யம் அப்படின்றது எதை குறிக்கிறது? தேவனோடு இருக்கிற உறவை குறிக்கிறது. அல்லேலூயா. யார் கூட இருக்கிற உறவு? தேவனோடு இருக்கிற உறவு. அப்பம் பிட்குதல் மனிதர்களோடு இருக்கிற உறவை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதில் ரெண்டு, அந்த மேஜையில் வைத்திருந்த ரெண்டு அப்ப செட்டில் ஒரு அடுக்கு வந்து தேவனோடு இருக்கிற உறவு, இன்னொரு செட்டு எதை குறிக்கிற உறவு? மனிதரோடு இருக்கிற உறவு. ஏன் ஒரே செட்டில் வச்சிருக்கலாம்ல? ரெண்டு செட்டில் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இப்படி கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். ரெண்டு செட்டு வச்சுருக்காங்க. ஒன்று தேவனோடு கூட இருக்கிற உறவு, இன்னொன்று மனிதரோடு கூட உறவு. தேவனோடு எப்பவுமே நம்மளுக்கு அந்யோன்யம் என்ன செய்யணும்? இருக்கணும். சிலருக்கெல்லாம் தேவனோடு மட்டும் அந்யோன்யம் இருக்கும், ஆனால் மனுஷர்களோடு என்ன பண்ண மாட்டாங்க? கலக்கவே மாட்டாங்க. தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க, தனியாக தூங்குவாங்க, தனியாகவே இருப்பாங்க. எப்பவுமே அவங்க யார் கூடவுமே கலக்காதவங்களா இருப்பாங்க. நான் புறஜாதியார் கூட கலக்கிறத பற்றி பேசலை. தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்திருப்பதை நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, இன்றைக்கு விரும்புவதில்லை. இது போல குழுவாக வரும்போது கூட, அப்போது பிசாசானவன் நமக்கு முதல்ல ஒரு காரியத்தை செய்வான்னா, அது தேவனிடத்துல இருக்கிற அந்த உறவை துண்டிப்பான். முதல்ல வேதம் வாசிப்பை நம்மகிட்ட என்ன செய்வான்? தடுத்துருவான். ரெண்டாவது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை தடுத்துருவான். மூணாவது என்ன செய்வான்னா, மனிதர்களோடு நம்மை சுற்றி இருக்கிற தேவ மக்களோடு நாம் பழகிற உறவை தடுத்து நம்மை தனியாகிடுவான். தனியாக்கிட்டு அதுக்கப்புறம் நாலாவதாக ஒன்று வாசிக்கிறோம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம், ஜெபத்திலே அதை தூப பீடத்தை காட்டுகிறது. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூபம் போல எங்கே போகுது? தேவ சமூகத்துக்கு எட்டுகிறது. அப்போ ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை 4 வேலை. சரியா? என்னென்ன வேலை? முதல் வேலை உபதேசம், வேத வசனத்தை வாசிக்கிறது. ரெண்டாவது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை தேவனோடு கூட இருக்கிற அந்யோன்யம். மூணாவது ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை அப்பம் பிட்குதல், எல்லாரோடு மனிதர்களோடு இருக்கிற ஐக்கியம். நான்காவது நாம் பார்த்தோம்னு சொன்னா ஜெபம். அப்போ நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். ரோமர் 12:12 வாசி, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். ஜெபத்திலே உறுதியாய். ஆமா, இன்னைக்கு நம்ம தானியலை பத்தி இன்னைக்கு நம்ம டீச் பண்ண போறோம். அதில் கூட ஜெபத்தை தானியல் ஜோம் பண்ணதுனால தான் ஆண்டவர் அந்த ஒரு வல்லமையை தானியலுக்குள்ள ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. எனவே நாம் ஜெபிப்போம், மனிதர்களோடு கூட ஐக்கியமாக இருப்போம், தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்போம், கர்த்தருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ஐக்கியத்தை தேவன் நீங்கள் தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, வேதத்தில் வாசிக்கிறது போல் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வல்லமை அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டது. வல்லமையிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். நாங்களும் ஆண்டவரே இந்த 4 காரியத்தில் அப்போஸ்தலர்களைப் போல நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நிலைத்திருந்து நாங்கள் வல்லமையை தரித்து கொள்ள எங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை, கிருபையை, ஒத்தாசையை தேவன் நீங்கள் தரும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் வழி நடத்துவீராக. யாராகிலும் ஒருவர் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய ஆசிரியர்களை யாராவது சொல்லுவாங்க.